ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாதவங்களா இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இந்த ஆவிங்க கூடலாம் பேசுற மாரி ஒரு பவர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு புதுசா வீடு வாங்கிட்டு, அங்க போயிட்டு செட்டில் ஆகுறாங்க அவங்க ஹஸ்பண்டோட. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க. இவங்க கால் பண்ணி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கொஞ்ச நாள் தான் நைட் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் டே ஷிஃப்ட் மாறிடுவேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க வெளிய கார் வரைக்கும் வந்துட்டு போறாங்க. போகும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் உள்ள போற மாரி தெரியுது. அதையும் தாண்டி இவங்க உள்ள போறாங்க. அப்போ சடனா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்க கூட யாரோ இருக்காங்க. நீங்க கதவ தொறங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்றாங்க. இவங்க வந்து அதெல்லாம் உன்ன உள்ள விட முடியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க வீட்டுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க. ரொம்ப கொடூரமா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த காப்பாத்துறேன்னு சொன்னவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டரை பார்க்க போறாரு. போன இடத்துல அவங்கள ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம பல சம்பவங்கள் நடக்குது. கடைசியில அந்த கொலையை பண்ணது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே.